ஹாய் ஹால் ஓம் முருகா சரணம். ஸோ ரொம்ப வருஷமாக என்னுடைய பெரிய ஆசை மருதமலை போகணும் அப்படிங்கிற கனவை இன்றைக்கி நிறைவேற்றிட்டார் என்னோடய முருகர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம், எப்படி நான் 6 படை வீட்டுக்கும் போகணும் அதே மாதிரி முருகரோட கோவிலில் மெயினாக நான் மருதமலை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருந்தது. எப்படியோ கடவுள் நினச்ச உடனே என்னை வந்து பாரு அப்படின்னு எனக்கு உத்தரவு கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து மருதமலையுடைய அடிவாரம். இங்கே போன உடனே என்னடா பரவாயில்ல சீக்கிரமாக நம்ம கடவுளை பார்த்துருவோமே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது பாருங்கள், அந்த மலை மேலே இருந்து அந்த கோவிலுடைய கோபுர தரிசனம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இது ஒரு விலாகாக மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் ஒரு நிறைய விஷயமும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த முருகரை நான் வாங்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக 6 படை வீட்லேயும் ஒவ்வொரு முருகர் கோவிலும் ஒவ்வொரு பொருளை வாங்கிட்டு வருவேன் ஞாபகமாக. ஆனால் மருதமலையில் நான் எதுவுமே வாங்கலை அப்படிங்கிற ஒரு சோகமான விஷயந்தான். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டிராஃபிக். ஸோ ஸ்பெஷல் டேஸ்லேயும் செவ்வாய்க்கிழமையும் நம்ம வந்து முருகர் கோவில் அதுவும் மருதமலை போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கார் அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 மணி நேரமாச்சு அங்கே வெயிட் பண்ணியிருப்போம். 2ங்கிறது ஒரு 1 மணிலேருந்து 2 மணி நேரம் இருந்திருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு நிற்கிறோங்கிறது ஃபஸ்ட்டு தெரியல. கடைசியாக பார்த்தா மேலே வந்துட்டு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் 25 காருக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த 25 கார் வெளியில் வந்ததுக்கப்புறம் மீதி 25 காரை மேலே அனுப்புவாங்க அப்படின்னு 2 வீலர்ஸுமே நிறுத்தி தான் அனுப்புனாங்க டிராஃபிக்காக. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது மருதமலைக்கு போகணும் அப்படின்னா அங்கே மேலே நடந்து போகலாம். ஆனால் 950 படிக்கட்டு இருக்குது. அன்றைக்கி வேறு மருதமலையில் நான் முருகரை சாரியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டேன்னா அதனால் படிக்கட்டில் போக முடியாது. அண்ட் அங்கேயே வந்து பஸ்ஸும் இருக்குது அப்படின்ட்டு பஸ்ஸில் போகிறதுமே வந்து எப்படி இருக்குன்னே தெரியல. ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அப்படிங்கிறதால சரி நம்ம வெயிட் பண்ணி கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே போயாச்சு. கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் நான் வேறு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். எப்போவுமே முருகரை நம்ம சீக்கிரம் பார்த்துருவோம், இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் நம்ம வந்துட்டு லைனில் நிற்க வேண்டியதாக இருக்கும் போல் இருக்குது. தெரியாமல் நான் ஒரு சாரியை கட்டிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாகவும் அண்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடையும் தான் வந்து மேலே ஏறினோம். அண்ட் மேலே ஏறினதுக்கப்புறம் சில அதிசயங்கள் நடக்குது. கேட்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கேட்கன்னு சொல்கிறத விட அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த மலையை சுற்றி மேலே போகும்போது அவ்வளோ ஒரு இயற்கையான இடம் காட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். நீங்கள் இது போயிருந்தீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய விளாக் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பவும் போல் சொல்கிறது ஒரே விஷயந்தான், நம்மளுடைய சாய்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் ரிலீவ் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே நம்ம வந்துட்டு மருதமலைக்கு மேலே போயிட்டே இருக்கோம். அண்ட் கூட வந்து சில பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பஸ் இன்னும் வரல, எங்களை அப்படியே வந்து மேலே பிக்கப் பண்ணிக்கோங்க, மேலே ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களையுமே வந்து அவங்க தான் சொன்னாங்க, இது வந்துட்டு விசேஷ நாட்களில் வந்துட்டு மேலே வந்து பார்க்கிங் இல்லைங்க, அதனால் வந்து இப்படி தான் போகும் அப்படின்னு. அதோட 8:30க்குள்ளே நம்ம பார்த்தா தான் முருகரை பார்க்க முடியும், அப்படி இல்லைன்னா 10:30 ஆகிடும். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அபிஷேகம் நடக்கும், ஸோ அந்த டைமில் நம்மளை வந்துட்டு லாக் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பயமாகிடுச்சு. எப்படியோ வந்து கோபுரத்தை பார்த்தாச்சு. ஓகே, இங்கேயும் ஸ்டெப்ஸ் நம்ம போகணும் போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். சாரி கட்டிட்டு எப்படி போக போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ எப்படியோ நான் முருகரை பார்த்துட்டேன் அப்படின்னா போதும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முழுக்க என்னோடய மனசில் போயிட்டே இருந்தது. அதுவும் நாங்கள் போனது வேற வந்து ஒரு வீக்கெண்டா, எப்படி இருக்கும், கொஞ்சம் மனசு படன்னு தான் இருந்தது. வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம வெயிட் பண்ணி முருகரை பார்த்துடலாம். ஆனால் அடிக்கிற வெயில் இருக்குல்ல, அது வேறு லெவல். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணாக நான் மாறின தருணத்தில் நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் இந்த சாரியை கட்டிட்டு நான் பட்ட பாடு இருக்கே, நான் இந்த டைலாக் தான் சொல்லிகிட்டே இருந்தேன், எப்படி தான் இந்த பொம்பளை வேஷம் போட்டுட்டு பொம்பளைங்க இருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் எங்கே போனாலுமே அந்த சாரியை கட்டியிருக்கவங்கள பார்க்கும்போதுலாம் அவங்களுக்கு ஸ்வெட் ஆகுதோ இல்லையோ, அவங்களுக்கு வேர்க்குதோ இல்லையோ, எனக்கு அப்படியே படப்படன்னு வேர்க்கும். எப்படியாமா இந்த மாதிரி சாரிலாம் கட்டிகிட்டு இருக்கீங்க, எப்படி தான் நீங்களாம் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாரியில் இருக்கீங்கன்ட்டு. பட் என்னன்னு தெரில, திடீர்னு என் மனசுக்குள்ளே வந்துட்டு நம்ம இன்றைக்கி சாரியோடு தான் வந்து முருகரை பார்க்கணும் அப்படின்னு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு வந்துட்டேன். பூவோடு வச்சு என்னை பார்க்கும்போது எனக்கே என்னை நம்ப முடியல. ஸோ நம்ம தானா இது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்படி பொண்ணாக லட்சணமாக இருக்கிறதுல அவ்வளோதான் வராது. எப்பவும் பார்த்துருப்பீங்கள்ல நம்ம எப்படி இருப்போன்னு. மிஞ்சி போனால் அந்த பொண்ணாக கோவிலில் பார்க்கணும் அப்படின்னா சுடிதாரோடு பார்க்கலாம். பட் இப்படி ப்ராப்பராலாம் சாரியில், அதுவும் வந்து இந்த சிங்கிள் ஃப்ளீட்டில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் நம்ம இருந்திருப்போம். ஏன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்துட்டு அப்புறம் நம்ம அந்த எடுத்துடலாம்ல.
ஆனால் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் டைம். ஆனால் எனக்கு தெரியல இங்கே கோவில் போனோடனே இதான் வந்துட்டு மூலவரா உற்சவரா என்னன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ஆதிக்காலம் மேலே வந்து இருக்கிறவரும் இன்னும் முருகர் மெயினான முருகர் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து வள்ளி தெய்வானை அம்மாவோட வந்துட்டு காட்சி நம்ம கலைக்கிறாங்க. அந்த லைனில் இருந்தும் நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு இங்கே பார்க்கணுமா அங்கே பார்க்கணுமா, நானே ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வந்து கேட்குறீங்களே அப்படின்ட்டு. அந்த கோபுரத்தை பார்க்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த உற்சவர்னு நினைக்கிறேன், உற்சவரா மூலவரா எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த முருகரை பார்த்துட்டு அங்கேயே நாங்கள் டிக்கெட்டை வந்து வாங்கிட்டோம். ஒரு டிக்கெட் வந்து 50 ரூபா. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு தர்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தர்ஷன் முடிச்சுட்டு இந்த க்யூவில் அப்படியே போய் நான் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். படப்படன்னு ஒரு 10 to 15 மினிட்ஸில் நான் வந்து முருகரை பார்த்துட்டேன் அப்படின்னா நம்புவீங்களா? நிஜமாகவே 10 to 15 மினிட்ஸில் நான் முருகரை பார்த்துட்டேன். நாங்கள் விநாயகர் இருந்தார், அவரை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரே பண்ணிட்டேன். எனக்கு என்னன்னா கீழே நான் படப்படன்னு ஆனதுக்கு நான் ரொம்ப நேரம் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படி ஆக போகுதுன்னு தெரியலையேன்னு. அதுக்கெல்லாம் நான் முருகரை வெறும் 10 நிமிஷத்தில் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறது என்னாலேயே நம்ப முடியல. அண்ட் முருகருக்காகவே ஸ்பெஷலாக இந்த சாரீ ப்ளவுஸ் தான் நான் ரெடி பண்ணிட்டு வந்தேன். இதை பற்றி நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நீங்களும் அங்கே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து சொல்கிறேன், அவங்களோட நம்பர்ஸ்லாம் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் சொன்னீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஓகே, ஸோ முருகரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இங்கே லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த லைன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முருகருக்கு வந்து திரை போட்டுட்டாங்க, அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் 10:30க்கு மேலே தான் வந்து நீங்கள் முருகரை பார்க்க முடியும். பட் நாங்கள் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:45 8க்குள்ளே இருக்கும். நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம். நீங்கள் 10:30னா பாருங்கள், இந்த லைனு எங்கெங்கேயோ போகுது. கீழே அந்த படிக்கட்டு நம்ம ஏறி வந்தோம் இல்லையா, அது வரைக்கும் போகிறது. அதே மாதிரி ஃப்ரீ தர்ஷனமும் இருக்குது, 50 ரூபீஸ் தர்ஷனமும் இருக்குது. இது 2 தர்ஷனம் தான். ஒருவேளை நீங்கள் வந்து அபிஷேகம் பார்க்கணுன்னா 100 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்து நீங்கள் அபிஷேகமும் பார்க்கலாம். அங்கே முன்னாடி ஒரு பிள்ளையார் இருக்கார். அண்ட் இப்போ தான் வந்துட்டு இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இன்னும் திருப்தியாக இருந்தது. ஒரு மாதத்துக்குள்ளேயே கும்பாபிஷேகம், அதாவது 48 நாள் தொடர்ந்து அந்த பூஜை நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்குள்ளேயே வந்து அந்த April 7 நினைக்கிறேன் 7 வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. ஸோ அதுக்குள்ளேயே நான் வந்து இந்த 1 மந்த்துக்குள்ளேயே பார்த்துட்டேன் அப்படிங்கிறது இன்னும் திருப்தி. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் அதை மைண்டில் வச்சுக்கவே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இன்னும் சின்ன சின்ன வேலைகள் அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா கோவில் அவ்வளோ அருமையாக இருக்கும். எனக்கு ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான். ஸோ இவ்வளோ பெரிய கோவிலில் தயவு செஞ்சு கீழே இல்லை மேலே ஏதாவது இடத்துல வந்துட்டு இந்த பார்க்கிங்கை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கீழேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மெயின் அந்த விஷயத்தால் தான் வந்து அங்கங்கே பிளாக் பண்ணுறாங்க. அது ஒரு விஷயந்தான். 950 படிக்கட்டுகள் எல்லாராலையும் ஏறி வர முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வரணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்துடலாம். பட் எல்லாராலையுமே முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த பார்க்கிங்கை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா போதும். நான் ஒவ்வொரு முருகர் கோவிலுக்கு போகும்போது எனக்கு கந்தசஷ்டி கவசம் அங்கே பாடிட்டு எழுந்து வந்தால் தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். 6 படையிலையும் முடிச்சாச்சு, நம்ம எங்கேயும் மருதமலையிலையும் கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. நான் இவ்வளோ சீக்கிரம் முருகரை பார்ப்பேன், என்னுடைய மருதமலை அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் கனவு. ஸோ நான் பேசுகிற அந்த பேச்சிலேயே உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பெரிய கனவு. நான் எப்போ போய் மருதமலையை பார்க்க போகிறேன், நான் கேட்கக்கூடிய ஸ்டோரிஸு ஏதாவது படித்த ஒரு ஸ்டோரி அப்படின்னா அதில் எல்லாமே அந்த மருதமலையை பற்றிலாம் வரும். அப்போல்லாம் நானே ஒரு இமேஜினேஷன் பண்ணிப்பேன், இப்படி தான் இருக்குமோ, நம்ம இப்படி போவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இது வந்துட்டு உள்ளே வந்து மூலவர் இருக்கார், அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். பட் உள்ளே அலவுட் இல்லை. ஸோ முடிச்சுட்டு அங்கே ஒரு பெருமாளும் இருந்தார். இப்போ முருகர் கோவிலில் ஒரு பெருமாள். ஸோ சனிக்கிழமை தான் நான் வேறு கோவிலுக்கு போயிருந்தேன்ல, பெருமாளும் பார்த்த ஒரு சந்தோஷத்தில் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கீழே, அதாவது அந்த கோவில்லையே ஒரு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் அவருடைய ஒரு கோவில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மறக்காதீங்க. அந்த கோவில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கீழே இறங்கி, அதாவது படிக்கட்டு இறங்கி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரான பிளேஸு. அங்கே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது அந்த பாசிட்டிவான வைப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே போகலாமா வேண்டாமா, சாரி கட்டியிருக்கோம், இவ்வளோ படிக்கட்டு கீழே இறங்கணுமா அப்படின்னு மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் இறங்குனது தெரியல, ஏறினது தெரியல, கடன்னு இறங்கியாச்சு. அங்கே போய் பாம்பன் சுவாமிகளுடைய தரிசனம் கிடைச்சது. பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து நம்மளால் அமைதியாக தரிசனம், அதாவது
என்ன சொல்கிறது அப்படின்னா அமைதியாக நம்ம வந்து கண்மூடி தியானம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது. ஸோ நாங்கள் போகும்போது வந்து கொஞ்சம் கூட்டம் அப்போ தான் முடிச்சு வெளியில் வந்தாங்க. நான் உள்ளே போய் உட்காந்து சுவாமியை பார்த்து தரிசனம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நான் தியானம் பண்ணேன். எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த தியானம் பண்ணும்போது அவ்வளோ அருமையாக ரொம்ப பாசிட்டிவாக அண்ட் ஏதோ ஒரு ஃபீல் நமக்குள்ள ஒரு குட் ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். அதை சொல்கிறத விட அது அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே போர்டு வேறு போட்டிருந்தாங்க, பாம்பன் சுவாமிகளோட அருள் இருந்தது அப்படின்னா அவர் உங்களுக்கு பாம்பாக கூட தென்படுவார் அப்படின்ட்டு. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலை. இருந்தாலும் நமக்கு அவரோட தரிசனம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த போர்டில் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக உட்காந்து உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே சைலண்ட்டில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சுவாமியை வந்துட்டு நீங்கள் நினச்சி நீங்கள் தியானம் பண்ணுங்கள். தியானங்கிற வேர்டு எனக்கு அப்பப்போ மறந்து போயிடுது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த தியானத்தில் ஏன்னா பாமன் சுவாமிகள், அருணகிரிநாதர் இவங்க எல்லாமே வந்துட்டு டைரெக்டாக வந்து முருகரை பார்த்தவங்க, முருகரோட அவதாரம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட நம்மளோட ப்ரே கொண்டு போனோம் அப்படின்னா சீக்கிரமாக முருகர்கிட்ட கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு அங்கே பூவும் அங்கே வந்து புளிசாதம் கிடச்சிது. ஸோ புளிசாதம் வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மேலே இருந்து பார்க்கும்போது அந்த வியூ அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, புகமூட்டமாக இருந்தாலும் பட் நல்ல வெயில். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் வெயில் வேறு லெவலில் ஆயிடுச்சு. எப்போடா நம்ம வந்துட்டு கீழே இறங்கி இந்த தலையில் இருக்க பூவெல்லாம் எடுத்துட்டு நம்ம பொம்பளை விஷயத்துலேருந்து கலைஞ்சி வெளியில் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தலையை ஒரு கிளிப் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஃப்ரீ ஹேர்லாம் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் பயங்கர வெயில். ஸோ இதுவே நம்ம வந்து ஒரு வின்டர் சீசனில் இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா கோவிலை விட்டு கீழே இறங்க மாட்டோம் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். கண்டிப்பாக முருகரோட அருளால் அடுத்து நான் ஒரு வின்டர் சீசனில் இந்த வருஷத்தில் வரக்கூடியதே சம்மர் முடிஞ்சு ஒரு டைம் நான் இங்கே போய் அழகாக கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு மதியம் வரைக்காச்சும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்காக அந்த 10 rupees தான். அந்த பஸ்ஸுக்கு கியூ வேறு லெவலில் நிற்கிது. ஓ மை காட், ஏன்னா நம்ம போகும்போது இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்து ஒரு கேங்கை வந்து அப்படியே நிற்க வச்சுட்டாங்க பாருங்கள். காரு வேறு லெவலில் நிற்கிது. ஸோ மேலேயும் இருக்காங்க, கீழேயும் இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணி தான் வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வரது அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஒரு வண்டி நிற்கிதா, அந்த வண்டி என்டர் அடுத்தடுத்து நின்று போனால் பரவாயில்ல. ஸோ பக்கத்துலேயே வந்து முன்னாடி ஏறிட்டு வந்தாங்கன்னா மேலேருந்து கீழே வர வண்டி எப்படி வருவாங்க அப்படிங்கிறது கூட தெரியல. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது அங்கேயே எவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியல. ஸோ அந்த மாதிரி சில பல அறிவு ஜீவன்கள் வந்து பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் மருதமலை போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் போகிறவங்க வந்துட்டு வீக்கெண்டில் போகாதீங்க. வீக்கெண்டில் போகிற மாதிரி இருந்தால் காரில் மேலே உங்களுக்கு பார்க்கிங் அவ்வளோவா கிடைக்காது. எதுக்கு நம்ம இங்கே நிற்கிறோம் தெரியாமல் நிற்கிறாங்க எங்களை மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு தான் நிற்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் கார் எப்படி வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு அடுத்து பார்ட் 2 வீடியோ என்ன தெரியுமா, ஈஷா. ஸோ ஈஷாவில் வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் எப்படி, அடுத்த வீடியோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. மருதமலை நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த கோயம்புத்தூரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் போனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், உங்களுடைய குட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.